நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க ஆர் 9 to 5 ஜாப் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 8 ஹவர்ஸ் டெஸ்க்ல தான் உட்காந்துருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அண்ட் லீனா ஒரு பிசிக் பில்ட் பண்ணணும், அத்லெட்டிக்கா இருக்கணும், ஒரு அத்லெட்டோட ஸ்டாமினா வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஐ எம் கோயிங் டு ஷோ யூ எக்ஸாக்ட்லி ஹவ் யூ கேன் அச்சீவ் திஸ் பிசிக் பை ஜஸ்ட் ஃபாலோவிங் திஸ் 6 ஹேபிட்ஸ். எஸ், இந்த 6 ஹேபிட்ஸையும் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட டைட் ஷெட்யூல் லைஃப் ஸ்டைலில் கூட உங்களோட ட்ரீம் பிசிக்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதுல இந்த 5th ஹேபிட் தான் உங்க பாடியோட ஃபுல் பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹேபிட் நம்பர் 1, ட்ரெயின் வித் அ பர்பஸ், நாட் ஜஸ்ட் பிளான். மோஸ்ட் ஆஃப் த கைஸ் ஜிம் போயிட்டு ரேண்டமா ஒரு ஒர்க் அவுட் பிளான ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஹைபிரிட் அத்லெட்டுக்கு அவனுக்கு என்ன வேணும்னு தெரியும், அவனோட பர்பஸ் என்னன்னு தெரியும். அவனுக்கு வந்து அவனோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும், அவனோட எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அவன் அதுக்காக ஃபோக்கஸ்டா ட்ரைனிங் பண்ணுவான். ஜஸ்ட் 45 மினிட்ஸ் அவன் டெய்லி ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவனோட கோலை அவன் ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவான். எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும், எண்டூரன்ஸ் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் 3 டேஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஃபோக்கஸ்டா ட்ரைனிங் பண்ணுவேன். ஓகேவா, அப்பர் பாடி லோவர் பாடி, ஒரு நாள் ஃபுல் பாடி. தென் 2 டேஸ் வந்து zone 2 கார்டியோ பண்ணுவேன், என்னோட எண்டூரன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கார்டியோவாஸ்குலர் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அண்ட் 1 டே வந்து ஹிட் ட்ரைனிங் பண்ணுவேன், ஹை இன்டென்சிட்டி, இல்லைனா வந்து ஸ்ப்ரிண்ட் ஓடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையுமே நான் வந்து கம்பைன் பண்ணி ட்ரைனிங் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஒரு ஹைபிரிட் அத்லெட் பண்ற ப்ராப்பரான ட்ரைனிங். பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சதுனால இப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி ட்ரைனிங் பண்றோம். பர்பஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா ரேண்டமா லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. ஸோ ஃபைண்ட் யுவர் பர்பஸ் ஃபர்ஸ்ட், தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிளான் பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 2, ஈட் ஃபார் ஃபியூல், நாட் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். நான் ஒர்க் முடிச்சுட்டு ஜிம் போகும்போது இந்த காலேஜ் பசங்களை பார்ப்பேன், எஸ்ஆர்எம் காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட்ல தான் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அங்கே என்ன ஹெல்தியான ஃபுட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃப்ரைட் ஐட்டம், ஜங்க் ஃபுட் தான். அதே தான் 9 to 5 கைஸ்க்கும் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றீங்க. யாருமே வந்து ஹெல்தியாக சாப்பிட்றது இல்லை. மீலை வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணுறீங்களே தவிர ஹெல்தி ஐட்டம்னு யாருமே வந்து சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ற எல்லா மீல்லையுமே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். ஓகேவா, பிரேக்ஃபாஸ்ட்டை எக்கா இருந்துக்கணும், நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹைட்ரேட்டடாக இருக்கணும். த்ரூ அவுட் த டே மினிமம் 3 லிட்டர்ஸ் ஆகுது வாட்டர் குடிங்க. இந்த ஃபேன்சியெல்லாம் டயட்லாம் வேணாம். ஓகேவா, உங்கள் பாடி வந்து ஒரு மிஷின் மாதிரி. ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் பண்ணுங்க. ஹேபிட் நம்பர் 3, மாஸ்டர் த மார்னிங் 20. மார்னிங் எந்திரிச்சதுமே மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணாம ஒரு 20 மினிட்ஸ் உங்க பாடிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொபைலுக்கு ட்ரைனிங் பண்ணுங்க, ஆர் ஒரு ஷார்ட் ரன் போயிட்டு வாங்க. திஸ் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் டே. நான் மார்னிங் எந்திரிச்சதுமே என்னோட ஸ்பைன், ஹிப் அண்ட் ஷோல்டரை ஃபோக்கஸ் பண்ணி மொபைல் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் என்னோட டே ஸ்டார்ட் பண்ணுவேன். பாயிண்ட் என்னன்னா, வின் த மார்னிங் டு வின் த டே. ஹேபிட் நம்பர் 4, வாக் மோர் தென் யூ திங்க் யூ நீட். வாக்கிங் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான ட்ரைனிங். எஸ், வாக்கிங்குமே ட்ரைனிங் தான். ஹைபிரிட் அத்லெட்டாக இருக்கட்டும், ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், டெய்லி வந்து 8,000 to 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா உங்கள் பாடியை நீங்கள் ஆக்டிவாக வச்சுருப்பீங்க த்ரூ அவுட் த டே. ஓகேவா, இதில் வந்து நிறைய கலர்ஸ் பர்ன் பண்ணுவீங்க. ப்ளஸ் ரெக்கவரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் த்ரூ அவுட் த டே வந்து உங்கள் பாடி ஆக்டிவாக இருக்கும். ஒரு பெஸ்ட் அத்லெட் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த 1 hour ட்ரைனிங் பண்ணும்போது தான் நான் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. த்ரூ அவுட் த டே வந்து நீங்கள் உங்கள் பாடியை மூவ் பண்ணிகிட்டே இருந்தாலே நீங்கள் ஒரு பெட்டரான அத்லெட் ஆக முடியும். ஸோ வந்து வாக் பண்ணுங்கள். உங்களோட கேம்பஸ், காலேஜ் கேம்பஸாக இருக்கட்டும், ஒர்க் ஏரியாவாக இருக்கட்டும், சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வாக் போங்க. டெய்லியும் 8,000 to 10,000 ஸ்டெப்ஸ்க்கு வந்து கவர் பண்ணுங்கள். உங்கள் பாடி சேஞ்ச் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஹேபிட் நம்பர் 5, ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஹேபிட். என்னன்னா, ப்ரொடெக்ட் யுவர் ஸ்லீப் லைக் இட்ஸ் ட்ரைனிங். காலேஜ் ஹாஸ்டல்லாம் நீங்களாம் தூங்குறதே 2 மணியாக தான் இருக்கும். கரெக்டாக ஒன்று ரீல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா விடிய கால் பேசிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி 9 to 5 எம்ப்ளாயி ஒன்று ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து தூங்காமல் இருப்பான், இல்லைனா ஒர்க் இருக்குதுன்னு தூங்காமல் இருப்பான். பட் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தூங்கும்போது தான் உங்கள் பாடி நீங்கள் ட்ரீம் பண்ண அந்த ஹைப்ரிட் ஃபிசிக்கை பில்ட் பண்ணும், அந்த அத்லெட்டிக் அபிலிட்டியை அன்லாக் பண்ணும். ஸோ எவ்வளோதான் டைட்டான ஷெடியூலாக இருந்தாலும் 7 to 8 hours குவாலிட்டியான ஸ்லீப் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் நான் நெகோஷியபிள். யூ டோன்ட் க்ரோ இன் த ஜிம், யூ க்ரோ இன் யுவர் ஸ்லீப். அண்ட் த ஃபைனல் ஹேபிட் நம்பர் 6, பி கன்சிஸ்டன்ட் ஓவர் பீயிங் இன்டென்ஸ். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வீக் நல்லா ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, நல்ல லாங் டிஸ்டன்ஸ் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஓடுறது, இந்த மாதிரி நீங்கள் இன்டென்ஸாக பண்ணீங்கன்னா யூ வில் பிரேக் யுவர் பாடி. ஓகேவா, ப்ராக்ரஸ் ஆக மாட்டீங்க. யூ வில் பிரேக் யுவர் என்டையர் பாடி. உங்களோட ரெக்கவரி எல்லாமே அடி வாங்கும், பாடி ஓவர் ட்ரெயின் ஆகும். ஸோ பிளாட்டோ ஸ்டேஜுக்கு போவீங்க. ஸோ இதுதான் நடக்கும் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறது. ஸோ வந்து அந்த மோட்டிவேஷன் சடனாக வருது இல்லை, அந்த மோட்டிவேஷனில் ரியாக்ட் ஆகாதீங்க, ட்ரைனிங் பண்ணாதீங்க. அந்த 1 week மோட்டிவேஷனை தள்ளி வச்சுட்டு நெக்ஸ்ட் 6 monthsக்கு கன்சிஸ்டண்டாக ட்ரைனிங் பண்ணுங்கள். அந்த டெய்லியுமே நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, கன்சிஸ்டன்சி. ஸோ தட் டஸ் எவ்ரி திங். இந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் அச்சீவ் எனி திங் இன் த வேர்ல்டு. நான் லாஸ்ட் 3 yearsஆக கன்சிஸ்டண்டாக ட்ரைனிங் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த ஃபிசிக் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். நான் கன்சிஸ்டண்டாக டெய்லி வீடியோ போட போய் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஒரு ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டராக நான் வந்து தமிழ் பீப்புளுக்கு ஹைப்ரிட் ட்ரைனிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். காரணம், நான் டெய்லி வீடியோ போட்டது தான். நான் எப்போவாது ரேண்டமாக வீடியோ போட்டுட்டு இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் பிக் வந்து உங்களோட க்ரோத்தை வந்து பில்ட் பண்ணும். ஸோ மோட்டிவேஷன் உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஓகே, பட் அந்த ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா
யூ நீட் டு ஃபாலோ திஸ் ஹேபிட்ஸ். இந்த 6 ஹேபிட்ஸும் நீங்கள் ஒரு 1 டே ஆர் 2 டே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பெருசாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. பட் ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் ஹேவ் அ பாடி அண்ட் அ பெர்ஃபார்மன்ஸ் லெவல் தட் மோஸ்ட் பீப்புள் ஒன்லி ட்ரீம் அபவுட். இந்த 6 ஹேபிட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களோட ட்ரீம் ஃபிசிக் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களே இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். See you.